அலுமினிய பாத்திரங்களில் சமைத்தால் உடல்நலன் பாதிக்கும் என்பது போன்ற பதிவுகளை சமூக வலைதளங்களில் நீங்கள் சமீப காலங்களில் பார்த்திருக்கலாம். சரி, இந்த கருத்து உண்மைதானா? நிபுணர்கள் சொல்வது என்ன? இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். அலுமினியம், எவர் சில்வர், செம்பு போன்ற உலோகங்கள் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதில் அலுமினியம் மலிவான விலை, எடை குறைவு மற்றும் அதன் வெப்ப கடத்தும் திறன் ஆகியவற்றின் காரணமாக எளிய மக்களின் விருப்பத்திற்கு உகந்த தேர்வாக இருக்கிறது என்று தெரிவித்தார் கவுகாத்தியில் உள்ள தேசிய மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானியான முனைவர் பார்த்திபன். சமீப காலமாக அலுமினிய பாத்திரம் பயன்படுத்துவது பற்றி எழும் கவலைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா என முனைவர் பார்த்திபனிடம் கேட்டபோது, அலுமினிய பாத்திரங்கள் பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வரும் ஒன்றுதான். எனவே அதனால் அஞ்சத்தக்க ஆபத்துகள் நேரும் எனில் இத்தனை ஆண்டுகளாக தெரியவராமல் இருந்திருக்காது என்று அவர் கூறினார். அதே சமயம் அதற்காக அவற்றை கவனமின்றி அதீதமாக பயன்படுத்துவதும் ஆபத்தானது என எச்சரித்தார். அவரது கூற்றுப்படி அலுமினியம் என்பது அமிலம், காரம் என 2 வகை வேதிப்பொருட்களுடன் வினைபுரியக்கூடியது. எனவே தக்காளி அல்லது சிட்ரஸ் பழங்களை போன்ற அமிலம் இருக்கும் உணவுப் பொருட்களை சமைக்கும்போது அவற்றோடு இது வினைபுரியலாம். அப்போது சிறிதளவு அலுமினியம் உணவில் கலக்கக்கூடும். பொதுவாக அந்த அளவு பாதுகாப்பான அளவுகளுக்கு கீழேதான் இருக்கும். இருப்பினும் இது நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து நிகழ்ந்தால் உடலுக்கு கேடான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் விளக்கினார். அலுமினிய பாத்திரங்களை சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்தார் பார்த்திபன். அவற்றின் வெப்பம் கடத்தும் திறன் அதிகம் என்பதால் அவற்றால் அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது. தொடர்ச்சியாக வெப்பத்தில் சூடாக்கும் போது சிறுக சிறுக பாத்திரத்தின் அலுமினியமும் கரையத் தொடங்கிவிடும் என்கிறார். சமைக்க பயன்படுத்துவதில் அலுமினியம் போன்று செம்பு பாத்திரமும் கரையும் என்றால் அது கரைவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஒப்பீட்டளவில் அலுமினியத்தை விட அதிகம் என்கிறார் முனைவர் பார்த்திபன். எவர் சில்வர் பாத்திரங்கள் தான் மிக நீண்ட காலத்திற்கு உணவுப் பொருட்களுடன் வினைபுரியாமல் வெப்பத்தில் கரையாமல் தாக்குப்பிடிக்க ஏதுவானவை என்றும் அவர் விளக்கினார். ஆகையால் எவர் சில்வர் பாத்திரங்கள் நீண்டகால பயன்பாட்டுக்கு சிறந்தவை என்றும் அவர் கூறினார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் உணவை பேக் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அலுமினிய கவர்களில் கசிவு ஏற்படுகிறதா என்று ஆராயப்பட்டது. சுமார் 11 வகையான உணவுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கசிவு நிகழ்வது கண்டறியப்பட்டது. இருப்பினும் அதில் கண்டறியப்பட்ட அலுமினிய கலப்பு ஆபத்தற்ற அளவுக்கே இருந்ததாகவும் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அலுமினிய பாத்திரங்களில் சமைக்கும்போது அந்த உலோகம் எந்த அளவுக்கு கரைந்து உணவில் கலக்கும், அது எந்த அளவுக்கு மேல் உடலுக்குள் சென்றால் ஆபத்து என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனம் சில வரையறைகளை வகுத்துள்ளதாக கூறுகிறார் முனைவர் பார்த்திபன். அந்த அறிக்கையின்படி ஒருவர் 60 கிலோ உடல் எடையை கொண்டவர் எனில் அவரது உடல் வாரத்திற்கு 60 மில்லிகிராம் வரையிலான அலுமினியத்தை தாங்கக்கூடியது. அதுவே 100 அல்லது 200 என்ற அளவை எட்டினால் சிறுநீரக பாதிப்பு, நரம்பியல் பாதிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தலாம் என்று அவர் கூறினார். அலுமினியம் உடலுக்கு தேவையற்ற ஓர் உலோகம். அது நச்சுத்தன்மையான உலோகமாக பார்க்கப்படுகிறது என்றாலும் அதை நினைத்து பெரிய அளவில் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிறார் ஊட்டச்சத்து மருத்துவர் ரேஷ்மா அலீம். அலுமினிய பாத்திரங்களை அவற்றின் தரம் மற்றும் கால அளவுக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் எவ்வித அஞ்சத்தக்க பாதிப்புகளையும் மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்காது என்று அவர் கூறுகிறார்.